பார். ஹாய், எல்லாருக்கும் உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள்னா. இந்த வீடியோ சாயங்காலம் 4 மணிக்கே வந்துடும், ஃபுல் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் அதாவது இரும்பு கல் இருந்தா மட்டும்தான் நான் சுட முடியுமா அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேண்டி, அது இல்லாட்டாலும் நம்ம நான் சுடலாம். அது எப்படி செய்வோம்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து நம்ம மைதா மாவு, கோதுமை மாவுலையும் எடுக்கலாம், நம்ம மைதா மாவுலையும் எடுக்கலாம். இது மைதா மாவு. ஓகே, கொஞ்சமா எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தால் நம்ம எடுக்கிறது வந்து பேக்கிங் சோடா. ரெண்டுலயுமே நான் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் போல எடுத்திருக்கேன். நான் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு. அடுத்தால உப்பு ஆட் பண்ணணும். தயிர் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுனா கொஞ்சம் தண்ணி மேல இருந்தாலும் நம்ம என்ன செய்திடலாம், வடிச்சு எடுத்துடலாம். இது வந்து 10 ரூபா கவர் டப்பா தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த நான்கு வந்து நம்ம ஈஸ்ட் ஒண்ணுமே சேர்க்க போறது இல்ல. எவ்வளவுக்கு அளவு விரவி வைக்கமோ அவ்வளவுக்கு அளவு அது வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எவ்வளவு தயிர் சேர்த்துருக்கோமோ அதுக்கு வந்து பால் சேர்த்துக்கிடலாம். தயிர், பால், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அடுத்தால சீனி, உப்பு இவ்வளவு சேர்த்துருக்கோம். இதுக்கு கூட எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கிடலாம். நம்ம இன்னைக்கு வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் சேர்க்கிறோம்னா இவ்வளவுதான். போட்டு சப்பாத்தி மாவு விரவும்ல அந்த மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு நான் டிஷ்யூ வச்சிருக்கேன், இல்லைன்னா காட்டன் இது இருக்குல்ல, போட்டு எவ்வளவு நேரம்னாலும் வச்சிடலாம். எவ்வளவு நேரம்னாலும் நம்ம வந்து என்ன செய்திடலாம், இப்படி வச்சிட்டோம்னா நம்ம தேவைக்கு எடுத்து போட்டுக்கிடலாம். சரியா? சரி, போடும்போது பார்ப்போம் இனிமேல். இன்னைக்கு வந்து நம்ம அடுத்தால செய்யறது சன்னா மசாலா. ஓகே, அதுக்காக வேண்டி நான் வந்து கடலையை வேக வச்சாச்சு. வேக வைக்கணும். அப்படி கிடையாது, கட்டிமா சாஃப்டா வேக வைக்கணும். நான் இப்படி தொட்டோன்னா அது இப்படி போகணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு செய்யக்கூடியது கிரீமி சன்னா மசாலா. ஓகே, அதுக்காக வேண்டி நான் பட்டை எடுத்திருக்கேன். பட்டை, ஒரு 3 ஏலக்காய். வேற எந்த ஸ்பைசஸ்மே ஆட் பண்ணாண்டா. ஸ்பைசஸ்னா இந்த கறி மசாலா ஸ்பைசஸ், கிராம்பு, வத்தல் பொடி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த எரிப்பு போட்டுடுங்க. அடுத்தால இந்த கொத்தமல்லி பொடி, ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்தீங்கன்னா 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்துடுங்க. அப்புறம் மஞ்சள் பொடி போட்டாமா. கறி மசாலா பொடி எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு அடுத்தால ஆட் பண்ணது அப்படியே தண்ணியோடய ஊற்றிடுறேன். கேஷ்நட் நான் வந்து ஒரு 1/4 கிலோ கடலை போட்டிருக்கேன், அதனால முழு கேஷ்நட் பத்தணும். இனி மிக்சியில போட்டு நல்ல பேஸ்டா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பேட்டர்ன் பார்த்தாலே கிரீமியா தான் இருக்கும். பாருங்க. ஓகே, பண்ணி அவங்கங்க சாய்ஸ். தேங்காய் நல்லா இருக்கும். கொஞ்சமா அந்த துரி வச்சிருக்க இஞ்சி, கொஞ்சமா வெள்ளைப்பூடு, எல்லாமே துருவி தான் வச்சிருக்கேன். ஒரு ஃபிளேவருக்கு தான், ரொம்ப ஆட் பண்ணணும்லாம் அவசரம் இல்லை. இதுக்கு போடாண்ட இந்த கிரீன் மசாலாக்கு வந்து கார்லிக் பேஸ்ட் வேண்டாம், பெருஞ்சீரகம் எதுவுமே வேண்டாம். தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கிரீன் ஆட் பண்ணலாம். ஆமா, இப்படி ரொம்ப மேட்ச் பண்ணாண்டா, ஒரு லைட்டா
கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வைக்கணும். எடுத்துட்டு இது வந்து நமக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், இப்படி நல்லா நசுக்கிக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு என்னன்னா, பட்டை மட்டும் நம்ம என்ன செய்யணும், குறைச்சி போடணும்னா இதுல கொஞ்சம் பட்டை பிளேவர் கூடுதலா இருக்கும். பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். உள்ளி தக்காளி தேங்காய் ஒண்ணு வேண்டாம். ஆனா சூப்பரா ஒரு திக்கான ஒரு சன்னா மசாலா ரெடி. டைமும் ஆகாது. கடலையை மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடணும், அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா ஒரு சிம்பிளான சன்னா மசாலா ரெடி. ஓகே, எப்படி இருக்குன்னு பாரு. எடுத்துட்டு இத வந்து நல்ல எண்ணெய் இருக்கலாம், இதுல வச்சு நல்ல ஒரு தடவை இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் போட போறது இல்ல, கடைகள்ல எல்லாம் போட போறது இல்ல. நார்மலா நம்ம வீட்டுக்கு சப்பாத்தி போடுவோம்ல, அந்த மாவோடி குறைவாவே எடுத்தா போதும். அதுக்கு மைதா மாவு எடுத்துருவோமா. இது வந்து நமக்கு 4 நாள் நீளமா தான் வரும், அப்படிதானே. என்னது அது ஏதாவது இதுல இப்படி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா லைட்டா இப்படி தட்டி விட்டுருவோம். ஏன்னா ஒரே மாதிரி தான் போடணும், இந்த மாதிரி தான் போடணும். திக்கு போட்டுட்டு ஒரு கலர்ஃபுல்லா தெரியறதுக்கு தான் இந்த எள்ளெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ணணும்லாம் இல்லை. ஓகே, போட்டுட்டு இருக்கா பண்ணிட்டோம்னா அது வந்து அதுல ஒட்டிடும், புரிஞ்சா. லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, நம்ம நல்லா கழுவி இருக்கோம். ஆனா வெயிட்லெஸ் அந்த சட்டி. இந்த சட்டியை இப்படி விட்டுறணும். ஓகே, வச்சுட்டு எண்ணெய் இருக்குல்ல, லைட்டா அப்படி சுத்தி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு சட்டி காஞ்ச உடனே அந்த புகை வருது பாரு, இது லேஸ் சட்டினாலும் சீக்கிரம் புகை வரும். இப்படி சுத்தி கொஞ்சம் தண்ணியை மட்டும் என்ன செய்யணும், தொளிக்கணும். தொளிச்சிட்டு ஆமா, இது பெரிய நான் ஃபர்ஸ்ட் போட்டதுல இதுல வந்து அப்படி லேயர் லேயரா பொங்கி வரத நல்லா பார்க்கலாம் நம்ம. இப்படி நீட்டா எல்லாம் ஒண்ணு போல ஈவனா இது ஃபுல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தால என்ன செய்யணும் பார்ப்போம்னா, எடுத்துட்டு என்ன இருக்கா, இவ்வளவுதான். இந்த கனல்ல இப்படி காட்டிடணும். அலுமினிய சட்டி தான் வேணும். இப்படி காட்டும் போது என்னங்க காட்டு, வந்துட்டா. அலுமினிய சட்டி இருந்துச்சுன்னா நான் ரெடி. கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யலாம், எப்படி இருக்கு சூடோடியே என்ன இருக்கலாம், கை சூடு. இந்த இது பட்டுட்டு பட்டரை வந்து நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப எல்லாம் ஒண்ணு வேண்டாம், லைட். ஓகே, சூப்பரான பாத்திரத்திலையும் ஒட்டாது. இதுதான் நான். இரும்பு பாத்திரமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் ரெடி.
இதுக்குதான் நம்ம இன்னைக்கு என்ன ரெடி பண்ணிருக்கோம்னா சூப்பரா எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல சாஃப்டாவே இருக்கும். பிரெட் அந்த நம்ம ரெடி பண்ண பேட்டர்ன் அப்படிலாம். சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் குருமா ஊத்தி சாப்பிட்ட மாதிரி எல்லாம் சாப்பிட கூடாது. கொஞ்சமா டக்குன்னு அதை டிப் பண்ணி எடுத்து சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். சிம்பிளான இதான். நம்ம மைதா மாவுன்னா இது கோதுமை மாவுலையும் செய்யலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து விரவி வைக்கமோ அதுக்கு தகுந்த அது சாஃப்ட்னஸ் வரும். ஈஸ்ட் எதுவுமே நம்ம சேர்க்கல. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் மாவு விரவதுக்கு ஆட் பண்ணிருக்கோம், சன்னா மசாலா ரெடி பண்ண என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம் தனித்தனியா உங்களுக்கு வந்துடும். சரியா? ஷார்ட்ஸும் கண்டிப்பா வரும். செய்து பாருங்க. நம்ம வடமதியிலே ட்ரை பண்ணுங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக்கை உங்களுக்கு சொல்லி, அதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.